Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 9th standard chapter 8 exercise 8.3ல first sum பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the monthly salary of 10 employees in a factory are given below. 10 எம்ப்ளாயோட monthly salary கொடுத்துருக்காங்க. Find the mean, median and mode. மூணுமே கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம மீன் கண்டுபிடிச்சிடலாம். மீன்னா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்படியே நம்ம வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனோட என்ன பண்ணணும், டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். கொஷின் அவங்களே சொல்லிட்டாங்க, எம்ப்ளாயீஸ் வந்து 10 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன வரும்னா 5000 ப்ளஸ் 7000 எல்லாத்தையும் இப்படி லைனாக ஆட் பண்ணுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5000 அகெயின் 7000 ப்ளஸ் 8000 அகெயின் 2 தடவை 7000 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 8000, அடுத்து ஒரு 7000 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு 5000 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 10. இப்போ நம்ம எல்லாத்தையும் இதை ஆட் பண்ண போகிறோம். 5 + 5 10,000 15,000. சரிங்களா? 15,000 அதே மாதிரி 15,000 1 2 3 4 5 7 5s are 35,000. அடுத்து மீதி இருக்கிறது 8 8 16,000. இப்படி நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 1 2 3 15 1 2 3 4 5. ஸோ 8 முடிஞ்சிருச்சு, மீதி 2. ஸோ 0 0 0 10 16 6 பேலன்ஸ் 1 2 5 6. ஸோ 66,000 வருது. 66,000 by 10 பார்த்தீங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ மீன் சேலரி பார்த்தீங்கன்னா 6,600. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதே மாதிரி மீடியன் கண்டுபிடிக்கணும். ஸோ மீடியன்னா மிடில் வேல்யூ. அதாவது மிடில் வேல்யூ அப்படின்னா என்னதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் பண்ணணும். கொடுத்துருக்கிற இந்த நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதான் இங்கே இருக்கல இந்த நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5,000 3 5,000 இருந்துச்சு. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 3 5,000 இருந்துச்சு. அப்புறம் 5 7,000 இருந்துச்சு. ஃபைவ் 7,000. அடுத்து வந்து 2 8,000. சரிங்களா? இப்போ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 10. இது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பராக இருந்தால் மீடியனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மீடியன் இஸ் ஈக்குவல் டு n/2th term plus n/2 plus 1th term divided by 2. அதாவது ஆவரேஜ் ஆஃப் n/2th term plus n/2 plus 1th term. n/2th term இங்கே வந்து 10/2th term 10/2 plus இங்கே வந்து 10/2 plus 1ன்னு வரும். 10/2 plus 1th term by 2. ஸோ 10/2 பார்த்தீங்கன்னா இங்கே 5th termன்னு வரும். 5th term plus இங்கே வந்து 10/2 5 5 plus 1 6. இங்கே வந்து 6th termன்னு வரும். 6th term by 2. இப்போ 5th termயும் 6th termயும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதில் தான் பார்க்கணும். 1 2 3 4 5. ஸோ 5th term இது, 6th term இது, ரெண்டுமே 7,000 தான். ஸோ 7,000 + 7,000 divided by 2. இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 14,000 divided by 2. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7,000. ஸோ மீடியன் இஸ் ஈக்குவல் டு 7,000. நெக்ஸ்ட் வந்து நம்ம மோடு கண்டுபிடிக்கணும். மோட் அப்படின்னா என்னதுன்னா மோஸ்ட் அக்கரிங் வேல்யூ. எந்த வேல்யூ வந்து நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியாச்சுல, அப்போ அதில் பார்க்கணும்னா ஈஸியாக இருக்கும். 5,000 3 டைம்ஸ் இருக்குது, 7,000 5 டைம்ஸ் இருக்குது, 8,000 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ மோட் பார்த்தீங்கன்னா 7,000 தான். ஏன்னா this occurs how many times? 5 times. 5 டைம்ஸ் இது அக்கர் ஆனதுனால மோடும் வந்து 7,000 தான். மீடியனும் நமக்கு 7,000 தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸி சம் தான். மீன் மீடியன் மோட் எல்லாமே சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். மீன்னா ஆவரேஜ் சராசரின்னு சொல்லுவோம். மீடியன்னா மிடில் வேல்யூ. வேர்ட்லேயே எல்லாமே இருக்குது. மீடியன்னா மிடில் வேல்யூ. அடுத்து வந்து மோடு அப்படின்னா மோஸ்ட் அக்கரிங் டைம். எத்தனை நிறைய தடவை ரிப்பீட் ஆகிறது தான் என்னது மோட். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.